இப்ப நாம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குறிச்சி குளத்தில தான் இருக்கிறோம். கோயம்புத்தூருடைய மைய பகுதியில மட்டுமே பார்த்தீங்கன்னா, 9 குளங்கள் வந்து இருக்கு. அதில இந்த குறிச்சி குளமும் ஒண்ணு. இப்ப இந்த குளம் பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இடமாக வந்து மாறியிருக்கு. தமிழர்களுடைய திருவிழாவான தைப்பொங்கலை போற்றும் விதமாக இங்க சிற்பம்லாம் வடிவமைத்து வச்சிருக்கிறாங்க. அதே மாரி தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை போற்றும் விதமாக அருமையான ஒரு சிற்பம் வந்து இங்க வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. உழைப்பாளர்களை போற்றும் விதமாக ஒரு சிற்பமும் இங்க வடிவமைத்து வச்சிருக்காங்க. தஞ்சாவூர் அந்த தலையாட்டி பொம்மையுடைய அந்த சிற்பமும் இங்க வந்து இருக்கு. பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணுடைய சிற்பமும் இங்கே இருக்கு. இது எல்லாமே மத்திய அரசுடைய அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அருமையா வந்து செஞ்சிருக்காங்க.